பிணந்தின்னி கலையரசன் டேஞ்சரான ஆளு. விஜய் டிவிக்கு அழிவு காலம்னு சொல்லியிருக்காங்க ஷகிலா. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி போன வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறாரு. இதுல திவாகர், நடிகர் கம்ருதீன், நடிகர் சபரி, இயக்குனர் பிரவீன் காந்தி, விக்கல்ஸ் விக்ரம், பிரவீன் ராஜ், இன்ஸ்டா பிரபலம் கலையரசன், எஃப்ஜே, கானா வினோத், துஷார் அப்படின்னு மொத்தமா 10 ஆண் போட்டியாளர்களும் கனி, சுபி, விஜே பார்வதி, வியானா, நந்தினி, கெமி, அரோரா, ஆதிரை, ரம்யா ஜோ அப்படின்னு 9 பெண் போட்டியாளர்களும், அப்சரா அப்படிங்கிற திருநங்கை அப்படின்னு மொத்தமா 20 போட்டியாளர்கள் இருக்காங்க. இதுல நந்திதா தானாவே பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறிட்டாங்க. இந்த நிலையில நடிகை ஷகிலா பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி மூலமா விஜய் டிவிக்கு அழிவு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அது மூலமா என் மீதான கண்ணோட்டமே மாறுச்சு. அந்த விஜய் டிவியால முன்னுக்கு வந்தனா விஜய் டிவியில இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து வயிறெரிச்சலா இருக்குது. ஆணவ படுகொலைய நியாயப்படுத்துற வகையில பேசி இருந்த திவாகர் மேல புகார் கொடுத்திருக்கேன் அப்படின்னு இருந்தும் கூட எப்படி திவாகர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனாரு? அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. இப்போ வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கார்னர் பண்றாங்க. அப்படி எல்லாருமே அவரை கார்னர் பண்ண திவாகர் வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. அதே மாதிரி அகோரி கலையரசனை பத்தி அவங்களோட மனைவி பலவிதமான புகார்களை சொன்னாங்க. அவரு பல பெண்கள் கூட தொடர்புல இருந்தாரு. கோயிலேயே அசிங்கமா நடந்துகிட்டாரு அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் மீடியாவா போய் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கலையரசனே ஒரு பேட்டியில நான் பிணத்தை தின்னுருக்கேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை விஜய் டிவி எப்படி தேர்வு செஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புச்சு? விஜய் டிவில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்தி தான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. இவங்க ஒருத்தருக்குமே அறிவில்லையா? ஒரு பிணந்தின்னியை எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க? வெளியில சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணா அது மூலமா பிரபலம் ஆகிடலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தவறான முன் உதாரணத்தை விஜய் டிவி ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு பெரிய தகுதி, திறமை ஒன்னும் தேவை கிடையாது. பிக் பாஸ் வீட்டுல திறமையை நிரூபிக்கக்கூடிய வகையில அங்க எதுவுமே நடக்காது. இதனாலதான் பெரிய நடிகர்கள் யாரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக முன் வரல. இதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கிறவங்கள பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஷகிலா சொல்லிருக்காங்க.